ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் நாலேஜ் ப்ளீஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Welcome back. Class 10, Unit 5, Supplementary Reader. A day in 2889 of an American journalist. அப்படின்னா 2889 ஃபியூச்சர்ல இந்த வருஷத்துல ஒரு அமெரிக்கன் ஜேர்னலிஸ்ட், அதாவது அமெரிக்க பத்திரிகைக்காரருடைய ஒரு நாள் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கறது தான் இதுல பார்க்க போறோம். A small introduction about the author. The author name was Jules Verne. He was born on 1828. He was a French poet, playwright, and novelist, but he earns in his place on this list of great writers because of his futuristic adventure novels. Jules Verne, he was born on 1828. ஒரு சிறந்த French poet அப்படின்னா French கவிஞர், playwright நாடக ஆசிரியர், and novelist அப்படின்னா நாவல் ஆசிரியர். உயர்ந்த எழுத்தாளர் அப்படிங்கிற பேர் அவருக்கு எதனால வந்தது? எதிர்காலத்தை பத்தி அவர் எழுதின நாவல்ஸ், ஃபியூச்சரிஸ்டிக் அட்வென்ச்சர் நாவல்ஸ், அதனாலதான் அவருக்கு அந்த பேர் கிடைச்சது. He has been called the father of science fiction. Science fictionனா அறிவியல் கற்பனை. அந்த அறிவியல் கற்பனை கதைகளுடைய தந்தைனே இவரை சொல்லலாம். அந்த அளவுக்கு அவருடைய கதைகள் இருக்கும். More interesting perhaps is his place as a prophet or predictor of technology which wasn't to be invented until long after his death. இதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னா, ப்ரொஃபெட் அப்படின்னா தீர்க்கதரிசி, அதாவது நடக்க போறத முன்னாடியே சொல்றது. இவர் டெக்னாலஜி எப்படியெல்லாம் இருக்கும்ன்றத முன்னாடியே கணிச்சு சொன்னாரு. அவருடைய டெத் வரைக்கும் வேற யாருமே அந்த மாதிரியான ஒரு ஆள் வரவே இல்லை. He predicted Paris in the 20th century depicts the details of modern life. பாரிஸ் அந்த நகரம் எப்படி 20ஆம் நூற்றாண்டுல இருக்கும் அப்படிங்கறத அவரு 1863 19th செஞ்சுரியிலேயே சொல்லிடுறார். மாடர்ன் லைஃப் எப்படி இருக்கும் இது எல்லாத்தையும் பத்தி சொல்றார். He died on 1905. 1905ல இறந்து போயிடுறாரு. This is a science fiction story. Science fiction, fictionனா கற்பனை கதை, science fictionனா அறிவியல் கற்பனை கதை. It portrays the life in the 29th century. எந்த செஞ்சுரியில, எந்த நூற்றாண்டுல இருக்கிற வாழ்க்கையை பத்தி சொல்றாங்க? 29th century, 29ஆம் நூற்றாண்டு. இப்ப நம்ம எந்த நூற்றாண்டுல இருக்கோம்? 21st centuryல இருக்கோம். இன்னும் 8 centuriesக்கு அப்புறம், செஞ்சுரினா எவ்வளோ? 100 இல்லையா? இன்னும் 800 இயர்ஸ்க்கு அப்புறமா என்ன மாதிரியான லைஃப் இருக்க போகுது அததான் இதுல சொல்றாங்க. This is an age of doing the work with marvel machines without wasting the time and without carrying for long distances. 800 years கழிச்சு 29th centuryல எப்படி இருக்குமா? எல்லா வேலைகளுக்கும் மிஷின் வந்திருக்கும், டைம் வேஸ்ட் ஆகாது, எவ்வளவு தூரமா இருந்தாலும் டிஸ்டன்ஸ பத்தியும் கவலை கிடையாது. மெக்கனைஸ்டு பாத்ரூம்ஸ், ட்ரெஸ்ஸிங் ரூம்ஸ், ஸ்கை மோட்டார் கார், டியூப் டிராவல், ஸ்பீக்கிங் நியூஸ் பேப்பர் எக்ஸெட்ரா ஆர் இன்க்ளூடட் இன் திஸ் லெசன். என்னெல்லாம் இந்த லெசன்ல சொல்லியிருக்காங்க? மெக்கனைஸ்டு பாத்ரூம் அப்படின்னா எல்லாமே மெக்கானிக்கலா மிஷின் மூலியமா எல்லாமே தானா நடக்கும். ட்ரெஸ்ஸிங் ரூம், இந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங் ரூம் போனா டாப் டு பாட்டம் அதுவே நம்மள ட்ரெஸ் பண்ணி ரெடி பண்ணிடும். ஸ்கை மோட்டார் கார், கார்னா இப்ப நமக்கு தெரிஞ்சது ரோட்ல போறதுதான். ஸ்கை மோட்டார் கார்னா மேல பறக்கக்கூடிய கார். டியூப் டிராவல், டியூப்ல டிராவல் பண்ணி போறது. ஸ்பீக்கிங் நியூஸ் பேப்பர், நியூஸ் பேப்பர் இப்ப நம்ம வாங்கி படிக்கிறோம். ஸ்பீக்கிங் நியூஸ் பேப்பர், நியூஸ் பேப்பரே பேசுற மாதிரியான விஷயங்கள். இது எல்லாத்தையும் இதுல சொல்லியிருக்காங்க. This is an extract from another book written by Jules Verne, who has written the science fiction around the world in 80 days, which is translated in 200 languages of the world. இந்த புக்கு Jules Verne அப்படிங்கிறவர் எழுதின The Science Fiction Around the World in 80 Days, அறிவியல் கற்பனை நாவல். அவர் எழுதியிருக்காரு உலகை சுற்றி 80 நாட்கள், Around the World in 80 Days அப்படிங்கிற நாவல் எழுதியிருக்காரு. அதிலிருந்துதான் இந்த ஒரு பகுதியா நமக்கு கொடுத்திருக்காங்க. அந்த அரவுண்ட் த வேர்ல்ட் இன் 80 டேஸ் அந்த நாவல் 200 லாங்குவேஜஸ், 200 மொழிகள்ல மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. Let us now see the characters of this story. Characters and their roles.
Francis Bennett, the director of the Earth Herald. Francis Bennett அவர்தான் Earth Herald அப்படிங்கிற பத்திரிகை டைரக்டர். Edith, Francis Bennett's wife. Cash, astronomical reporter. Cash வந்து யாரு? astronomical reporter. astronomical reporterனா வானியல் நிபுணர். Corley, அவர் வந்து ஒரு ரிப்போர்ட்டர். ஏரோ கோச்மேன் அப்படின்னா ஏரோ கார் பார்த்தோம் இல்லையா, அதை ஓட்டுறவர். Who drives aero motor car? A young man or first petitioner. young man, புத்தி கூர்மையுள்ள ஒரு யங் மேன், அவர்தான் ஃபர்ஸ்ட் பெட்டிஷனர் அப்படின்னு சொல்றாங்க, முதல் மனுதாரர். த செகண்ட் இன்வென்டர், இன்வென்டர்னா கண்டுபிடிப்பாளர். இவங்கெல்லாம் தான் அதுல வரக்கூடிய கேரக்டர்ஸ். இப்போ ஸ்டோரிக்கு போலாம். The story speaks about the people of the 29th century who live in fairyland. fairyland அப்படின்னா மாய உலகம். 29ஆம் நூற்றாண்டுல மாய உலகத்துல வாழக்கூடிய மக்களை பத்தி சொல்லுது. Surfeited as they are with marvels, they are indifferent to the presence of each new marvel. To them, all seem natural. Surfeited அப்படின்னா புதிய புதிய விஷயங்களை பார்த்து பார்த்து அவங்களுக்கே சலிச்சு போச்சு. ஒரு விஷயத்த நம்மளுக்கே புதுசா பாக்குறப்ப ரொம்ப ஆர்வத்தோட பார்ப்போம். மொபைல் போன் வந்தப்ப எல்லாரும் ரொம்ப ஆர்வமா பார்த்தோம். இப்ப அது ரொம்ப நார்மல் ஆயிடுச்சு. அதுலயும் இப்ப அட்வான்ஸ்டா என்னெல்லாம் வந்திருக்குன்றத பார்க்க ஆரம்பிச்சுட்டோம் இல்லையா? அது மாதிரி அந்த நூற்றாண்டுல வாழக்கூடிய மக்களுக்கு புதிய விஷயங்களை பார்த்து பார்த்து சலிச்சு போயிட்டாங்க. எதா இருந்தாலும் இப்ப அவங்களுக்கு அது புதுசா தெரியல, நார்மலா தான் தெரியுது. The year is 2889. 2889. இப்ப நம்ம இருக்கிறது 2020. இதுல சொல்லப்பட்டிருக்கிற வருஷம் 2889. The date 25th July. எந்த மாசம் எந்த தேதியும் கொடுத்துட்டாங்க. And the place is the office block of the managing editor of the Earth Herald, the world's largest newspaper. எங்க நடக்கிற விஷயங்களை சொல்றாங்க. The Earth Herald அப்படிங்கிற உலகின் மிகப்பெரிய செய்தி பத்திரிகை. அங்க இருக்கக்கூடிய அலுவலக கட்டிடத்துலதான் ஒரு நாள் பொழுது எப்படி இருக்குன்றத சொல்றாங்க. In this futuristic story, futuristic storyனா எதிர்காலத்துல எப்படி இருக்கும்ன்றத சொல்றது. Written in 1889. எப்பவே எழுதிட்டாங்க பாருங்க. சொல்லி இருக்கிறது 2889 பத்தி, எழுதினது 1889. கிட்டத்தட்ட 100 centuriesக்கு முன்னாடியே எழுதிட்டாங்க. The writer describes how he visualizes the world 1000 years later. பாத்துக்கோங்க, 1000 வருஷத்துக்கு முன்னாடியே ரைட்டர் வந்து 1000 வருஷத்துக்கு அப்புறம் எப்படி இருக்கும்ன்றதை எழுதிட்டார். A world of technological advancements where newspapers are not printed but spoken. எப்படி இருக்குமா உலகமே? டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸ், தொழில்நுட்ப வளர்ச்சி அதிகமா இருக்கக்கூடிய உலகமா இருக்கும். அப்போ நியூஸ் பேப்பர்ஸ் எப்படி இருக்குமா? பிரிண்ட் ஆகி வராது, ஸ்போக்கன், பேசக்கூடியதா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. Read the following expert for a glimpse of this future world. இங்க கீழே கொடுக்கப்பட்டிருக்கிறது தெரிஞ்சு நம்ம அந்த எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத ஒரு கண்ணோட்டமா படிச்சு தெரிஞ்சுக்கலாம். That morning, Francis Bennett awoke in rather a bad temper. Francis Bennett காலையில எழுந்திருக்கும் போதே ரொம்ப ஒரு மோசமான மனநிலையோட எழுந்திருக்கிறாரு. This was 8 days since his wife had been in France and he was feeling a little lonely. ஏன் அந்த மாதிரி ஃபீல் பண்ணாரு? அவங்களுடைய வைஃப் பிரான்ஸ்க்கு போய் 8 நாள் ஆயிடுச்சு. தனிமை வந்து அவரை கஷ்டப்படுத்துது. As soon as he awoke, Francis Bennett switched on his phonotelephone, whose wires led to the house he owned in the Champs-Élysées. எந்திரிச்ச உடனே நம்மலாம் இப்ப என்ன பண்றோம்? மொபைல் போன் எடுத்து பாக்குறோம். அதே மாதிரி பிரான்சிஸ் பெனட் எந்திரிச்ச உடனே என்ன பண்றாரு? போனோ டெலிபோன். டெலிபோன்னா நமக்கு தெரியும், போன்னா தெரியும், இதுக்கு பேரு போனோ டெலிபோன். அத வந்து ஆன் பண்றாரு. ஆன் பண்ண உடனே அதோட வயர்ஸ் வந்து எங்க போய் கனெக்ட் ஆகுதான்? அவரு பிரான்ஸ்ல சாம்ஸ் எலிசஸ் அப்படிங்கிற இடத்துல வாங்கி வச்சிருக்கக்கூடிய வீட்டுக்கு கனெக்ட் ஆகுது. The telephone completed by the telephote is another of our time's conquest. இந்த டெலிபோன்னா நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனா இப்ப இருக்கக்கூடிய இந்த போனோ டெலிபோன் எப்படின்னா விஷுவலா இமேஜையும் பாக்குற மாதிரியான ஒரு
புதுமையான கண்டுபிடிப்பு. Though the transmission of speech by electric current was already very old, it was only since yesterday that vision could also be transmitted. வயர் மூலியமா பேசக்கூடிய விஷயங்கள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறது பழசா இருந்தாலும் இந்த இமேஜ் அப்படிங்கிறது நேத்து தான் கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. A valuable discovery, and Francis Bennett was by no means the only one to bless its inventor when, in spite of the enormous distance between them, he saw his wife appear in the telephotic mirror. ரொம்ப ஒரு அற்புதமான கண்டுபிடிப்பு. பிரான்சிஸ் பெனட் வந்து அதை கண்டுபிடிச்சவருக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்காரு, பாராட்டுறாரு. ஏன் அப்படின்னா தன்னுடைய வைஃப் எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் இப்ப அவரால் அவங்கள பார்க்க முடியுது. அந்த விஷயத்துக்காக அவரு ரொம்ப அதை கண்டுபிடிச்சவரை வாழ்த்துறாரு. பிரான்சிஸ், டியர் பிரான்சிஸ் அப்படின்னா அவங்க வைஃப் வந்து கூப்பிடுறாங்க. His name spoken by that sweet voice gave a happier turn to Francis Bennett's mood. அவங்க வைஃப் வந்து அவரோட பேரை சொல்லி கேட்ட உடனே அவருக்கு ஒரு சந்தோஷமான மனநிலை வந்துருது. He quickly jumped out of bed and went into his mechanized dressing room. பெட் அவுட் ஏஞ்சி தன்னுடைய ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு போறாரு. அது எப்படிப்பட்ட ட்ரெஸ்ஸிங் ரூம்? மெக்கனைஸ்ட் அப்படின்னா எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா நடந்துருவாங்க மெஷின் மூலியமா. 2 minutes later, without needing the help of a valet, VALET, WALLET, valet அப்படின்னா அது பர்ஸ். VALET, valet அப்படின்னா உதவியாளர், எந்த உதவியாளரோட உதவியும் இல்லாம the machine deposited him, washed, shaved, shod, dressed and buttoned from top to toe on the threshold of his office. The day's work was going to begin. அந்த ட்ரெஸ்ஸிங் ரூம்ல, மெக்கனைஸ்டு ட்ரெஸ்ஸிங் ரூம்ல போன உடனே எல்லா வேலைகளும் அவருக்கு நடந்தது. என்னெல்லாம் நடந்தது? வாஷ், ஷேவ், ட்ரெஸ்ஸிங், பட்டன் போடுறது கூட எல்லாமே செஞ்சது. அன்னைக்கான வேலைகள் அவருக்கு துவங்குச்சு, ஆபீஸ் வேலைகள். பிரான்சிஸ் பெனட் went on into the reporters room. இப்போ ரிப்போர்ட்டர்ஸ்னா யாரு? நிருபர்கள். அந்த நிருபர்கள் இருக்கக்கூடிய அறைக்கு போறாரு. His 1500 reporters, placed before an equal number of telephones, were passing on to subscribers the news which had come in during the night from the 4 quarters of the earth. அங்க போறாரு. எத்தனை ரிப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க? 1500 அப்படின்னா 1500, 1500 ரிப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க. எல்லார் முன்னாடியும் ஒரு டெலிபோன் இருக்கு. எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அந்த ஊர்ல இருந்து நாலா பக்கத்துல இருந்தும் அந்த செய்திகள், ராத்திரி பூரா அந்த செய்திகளை தங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ், இப்ப நம்ம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருப்போம் இல்லையா யூடியூப் சேனல்ஸ் எல்லாம், அதே மாதிரி இந்த நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இருக்கிறவங்க எல்லாருக்கும் தங்களோட நியூஸ வந்து கன்வே பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான் நியூஸ் பேப்பர்ஸ் வந்து ஸ்போக்கன் நியூஸ் பேப்பர்ஸ்னு சொன்னாங்க. In addition to his telephone, each reporter has in front of him a series of commutators which allow him to get into communication with this or that telephotic line. அந்த டெலிபோன் மட்டும் இல்லாம அங்க என்ன இருந்தது? கம்யூட்டேட்டர்ஸ் அப்படின்னா திசை மாற்றும் கருவி. அதாவது ஒரு லைன்ல பேசிட்டு இருக்கும்போது இன்னொன்னுல பேசுறதுக்காக சேஞ்ச் பண்றது, அதுவும் இருந்தது. எதுல வேணாலும் பேசுற மாதிரியான ஒரு வசதிக்காக. Thus, the subscribers have not only the story but the sight of these events. காதால மட்டும் விஷயத்தை கேட்காம என்ன விஷயத்தை பத்தி சொல்றாங்களோ அதை நேரடியாவும் பார்த்தாங்க. இப்ப நம்ம டிவில நியூஸ் பாக்குற மாதிரி. Francis Bennett questioned one of the 10 astronomical reporters, a service which was growing because of the recent discoveries in the stellar world. Astronomical reportersனா என்ன பார்த்தோம்? வானியல் நிபுணர், நட்சத்திர உலகம், அங்கெல்லாம் என்ன நடக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டு சொல்றவங்க. அதுல ஒருத்தங்க அந்த ரிப்போர்ட்டர்ஸ பார்த்து, எத்தனை பேர் இருக்காங்க? 10 பேர் இருக்காங்க. அதுல ஒருத்தரை பார்த்து கேட்கிறாரு. இந்த வானியல் பத்தின ஒரு விஷயம் வந்து இப்போ ரொம்ப அதிகமான வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. ஏன் அப்படின்னா அன்னை காலத்துல நிறைய கண்டுபிடிப்புகள் அதுல இருந்தது. ஸ்டெல்லார் வேர்ல்ட் அப்படின்னா நட்சத்திர உலகத்துல நிறைய கண்டுபிடிப்புகள் இருந்ததுனால அது வேகமா வளர்ந்துட்டு இருந்தது. Well, Kash, what have you got? Photo telegrams from Mercury, Venus and Mars, sir. Kash யாருன்னு பார்த்தோம்? அஸ்ட்ரானமிக்கல் ரிப்போர்ட்டர்னு பார்த்தோம் இல்லையா? அவர்கிட்ட உங்ககிட்ட என்ன நியூஸ் இருக்கு அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு அவர் என்ன பதில் சொல்றாரு? Photo telegrams from
மெர்குரி, வீனஸ் அண்ட் மார்ஸ். இதெல்லாம் என்னது? பிளானட்ஸ், கோள்கள் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். மெர்குரினா புதன், வீனஸ்னா வெள்ளி, மார்ஸ்னா செவ்வாய். இத பத்தின புகைப்படங்கள் நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றாரு. புகைப்பட தந்திகள், டெலிகிராம்னா தந்தி, போட்டோனா புகைப்படம், போட்டோ டெலிகிராம்ஸ், புகைப்பட தந்திகள் நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றாரு. இன்ட்ரெஸ்டிங். அண்ட் ஜூபிட்டர், ரொம்ப சந்தோஷம், சுவாரஸ்யமா இருக்கும் அதை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஜூபிட்டர், வியாழன் பத்தி ஏதாவது செய்தி கிடைச்சதா அப்படின்னு கேக்குறாரு. Nothing so far. We haven't able to understand the signals the Jovians make. Jovians அப்படிங்கிறவங்க வியாழன் கிரக வாசிகள், அங்க வசிக்க கூடியவங்க. அங்கிருந்து நமக்கு எந்த ஒரு செய்தியும் இல்ல, அவங்க பயன்படுத்துற அந்த சிக்னல்ஸ் நம்மளால புரிஞ்சுக்க முடியல அப்படின்னு சொல்றாங்க. Perhaps ours haven't reached them. நம்ம அனுப்புற சிக்னலும் அவங்களுக்கு போய் ரீச் ஆகல அப்படின்னு கேஷ் சொல்றார். Aren't you getting some result from the moon at any rate? மூன், நிலால இருந்து ஏதாவது தகவல் கிடைச்சதா அப்படின்னு கேக்குறாரு. Not yet, Mr. Bennett. இன்னும் எந்த ஒரு தகவலும் கிடைக்கல அப்படின்னு சொல்றாங்க. Well, this time you can't blame optical science. The moon is 600 times nearer than Mars, and 8-hour correspondence service is in regular operation with Mars. It can't be telescopes we need. இந்த தடவை நீங்க அறிவியல் மேல குறை சொல்ல முடியாது. ஏன்னா மூன் மார்ஸ், மூன்னா நிலா, மார்ஸ்னா செவ்வாய் கிரகம். மார்ஸை விட 600 மடங்கு நமக்கு பக்கத்துல இருக்கு. அப்போ நமக்கும் அதுக்குமான தொடர்பும் ரெகுலரா தான் இருக்கு. அப்போ நமக்கு என்ன தேவைப்படணும்? தொலைநோக்கி கருவிகள் தேவையா அப்படின்னு கேக்குறாரு. அது தேவையில்லை. நோ, இட்ஸ் த இன்ஹாபிட்டன்ஸ், கார்லே ரிப்ளைடு. கார்லே யாருன்னு பார்த்தோம்? அவர் ஒரு ரிப்போர்ட்டர். அவர் என்ன சொல்றாரு? நமக்கு டெலிஸ்கோப்ஸ் தேவையில்லை, இன்ஹாபிட்டன்ஸ் அப்படின்னா அந்த இடத்துல வாழக்கூடியவங்க. யூ டேர் டெல் மீ தட் தி மூன் இஸ் அன்இன்ஹாபிட்டட். எப்படி நீ என்கிட்டயே சொல்ற? அங்க யாருமே வாழலையா, யாரும் இல்லைன்னு நினைக்கிறியா? தைரியமா அதை நீ என்கிட்டயே சொல்றியா அப்படின்னு கேக்குறாரு. On the face it turns towards us at any rate, Mr. Bennett, who knows whether on the other side? Well, there is a very simple method of finding out. அங்க யாருமே இல்லைன்னு சொல்றியா அப்படின்னு பெனட் கேட்ட உடனே சொல்றாரு, நம்மை நோக்கி பார்த்திருக்க கூடிய நிலவு பக்கத்துல யாருமே இல்லைன்னு நம்மளால தெளிவா புரிஞ்சுக்க முடியுது. நிலவோட இன்னொரு பகுதியில என்ன நடக்குதுன்னு யாருக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாரு. Well, there is a simple method of finding it out. அதையும் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு எளிய வழி இருக்கு அப்படின்னு கார்லே சொல்றார். And that is to turn the moon round. And that very day, the scientists of the Bennett factory started working out some mechanical means of turning our satellite right round. என்ன சொல்றாரு? அவரு கிண்டலா சொல்றாரு, மூனோடைய அந்த பக்கம் நமக்கு தெரியற மாதிரி அதை திருப்பி வச்சிடலாம். என்னைக்கு திருப்பி வைக்கிறோமோ அன்னைக்கே நம்மளுடைய சயின்டிஸ்ட் எல்லாம் அது கூட தொடர்பு கொள்ள நிறைய வேலைகள் பார்த்து அங்க என்ன நடக்குதுன்றத நமக்கு கண்டுபிடிச்சு சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்றாரு. On the whole, Francis Bennett had reason to be satisfied. One of the Earth heralds, astronomers, had just determined the elements of the new planet Gandhini. எல்லாரும் இதே மாதிரி பேசுறாங்க. கடைசியா பிரான்சிஸ் பெனட் திருப்தி அடையறதுக்காக ஒரே ஒரு விஷயம் இருந்தது. என்ன அப்படின்னா, எர்த் ஹெரால்டோட அஸ்ட்ரானமர்ஸ் எத்தனை பேர் இருக்காங்கன்னு பார்த்தோம்? 10 பேர் இருக்காங்கன்னு பார்த்தோம். அதுல ஒருத்தர் என்ன பண்ணிருக்காரு? புதுசா காந்தினி அப்படிங்கிற ஒரு புதிய கோளோட தனிமங்கள், எலிமெண்ட்ஸ பத்தி கண்டுபிடிச்சிருக்காரு. அது அவருக்கு திருப்தி தரக்கூடியதா இருந்தது. இட் இஸ் at a so long distance, ரொம்ப டிஸ்டன்ஸ்ல இருக்கு, and 7 decimeters that this planet describes its orbit around the sun in 572 years, 194 days, 12 hours, 43 minutes, 9.8 seconds. Francis Bennett was delighted with such precision. அந்த காந்தினிய பத்தி என்ன சொல்றாரு? அது சூரியனை சுத்தி வர்றதுக்கு எவ்வளவு நாள் எடுத்துக்குதான்? 572 years, 194 days, 12 hours, 43 minutes, 9.8 seconds. இவ்வளோ டைம் எடுத்துக்குது அப்படின்னு கரெக்டா கணிச்சு சொல்லும் போது பிரான்சிஸ் பெனட் ரொம்ப சந்தோஷமாயிடுறாரு.
Good, he exclaimed. Hurry up and tell the reportage service about it. You know what a passion the public has for these astronomical questions. I'm anxious for the news to appear in today's issue. சீக்கிரமா செயல்பட்டு இந்த செய்தியை உடனே ரிப்போர்ட்டிங் சர்வீஸ்க்கு சொல்லுங்க. மக்கள் இந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுல ரொம்ப ஆர்வம் காட்டுறாங்க. இந்த விஷயம் இன்னைக்கு நியூஸ்லயே வெளிவரணும். அதை நான் ரொம்ப ஆர்வமோட எதிர்பார்க்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. The next room, a broad gallery about a quarter of a mile long, was devoted to publicity, and it well may be imagined what a publicity for such a journal as the Earth Herald had to be. அடுத்து நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய ரூம்ல குவார்டர் மைல் அந்த அளவுக்கு பெருசா என்ன வச்சிருக்காங்க, விளம்பரத்துக்காக வச்சிருக்காங்க, பப்ளிசிட்டி. அதுவும் இந்த மாதிரி ஒரு பெரிய உலக அளவுல முதல்ல இருக்கக்கூடிய எர்த் ஹெரால்ட் மாதிரியான நியூஸ் பேப்பர்ல பத்திரிகை விளம்பரம் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம கற்பனை செஞ்சு பார்த்தாலே நமக்கு தெரியும். It brought in a daily average of $3 million. தினசரி அதன் மூலமா எவ்வளவு வருவாய் வருதான், $3 million வருதான். They are gigantic signs reflected on the clouds, so large that they can be seen all over a whole country. இப்போ நம்ம டிவில பாக்குறோம் விளம்பரத்தை, இல்ல எங்கயாவது நோட்டீஸ் ஒட்டுறாங்க, ரேடியோல கேக்குறோம். 2889ல எப்படி இருக்கான், எல்லாமே கிளவுட்ஸ்ல வர மாதிரி பாக்குறாங்க. எந்த கண்ட்ரியில வேணாலும் எல்லாரும் அதை கிளவுட்ஸ்ல பார்க்க முடியும். அந்த அளவுக்கு பிரம்மாண்டமா அதை செட் பண்ணிருக்காங்க. From that gallery, 1,000 projectors were unceasingly employed in sending to the clouds, on which they were reproduced in color these inordinate advertisements. என்ன பண்றாங்க, 1000 projectors. இப்ப நம்ம ஒரு ப்ரொஜெக்டர் வச்சு சினிமா பாக்குறோம், அதெல்லாம் பண்றோம் இல்லையா, அது மாதிரி 1000 projectors வச்சு வரக்கூடிய விளம்பரங்கள், செய்திகளை கிளவுட்ஸ்ல அப்பியர் ஆகுற மாதிரி செய்யறாங்க. அங்க போயிட்டு அது கலர்ல கன்வெர்ட் ஆகி எல்லாருக்கும் விசிபிளா தெரியுது. At that moment, the clock struck 12. மணி ஆச்சு. இப்ப எத்தனை மணி அடிக்குது, 12 மணி ஆச்சு. The director of the Earth Herald left the hall and sat down in a rolling armchair. அந்த இடத்தை விட்டு, rolling armchair அப்படின்னா சுழலும் சாய்வு நாற்காலி. In a few minutes, he had reached his dining room half a mile away at the far end of the office. அந்த சேர்ல உட்கார்ந்த உடனே அது கார் மாதிரி ஆட்டோமேட்டிக்கா மூவ் ஆகி போகுது. இப்ப இவர் இருந்த இடத்துல இருந்து அரை மைல் தூரத்துல அந்த ஆபீஸோட கடைசி எண்ட்ல டைனிங் ரூம் இருக்கு. எவ்வளவு நேரத்துல அங்க போறாரு, few minutes, சில நிமிஷங்கள்லயே அங்க போய் சேர்ந்துடுறாரு. எதுல போறாரு, ரோலிங் ஆர்ம் சேர்ல சீக்கிரமாவே போயிடுறாரு. இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்றது பார்ட் 2ல பார்க்கலாம்.